கருதுகோள். ஒரு தொழிற்சாலையாக கூட இருக்கட்டும், நீங்கள் தொழிற்சாலை சம்பாதிக்கிறத கூட தொழிற்சாலையும் தொழிலாளர்களுமே தின்னுட்டா அப்புறம் என்ன இருக்கும் முதலாளிக்கு? ஒன்றும் இருக்காதுல்ல. இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உருவாக்குற பணம் இருக்கு பாருங்க, உங்களை பதட்டப்பட வைக்கவோ, உங்களை இரவு பகலாக கண்விழிச்சு அது சம்பந்தமாகவே உழைக்கவோ, அந்த உழைப்பின் மூலமாக அல்லது பணத்திற்காக உங்களை அடிமையாக்கி, அது தொழிற்சாலையாக இருக்கட்டும், முதல்ல தொழிலாளர்களாக இருக்கட்டும், உங்கள் நிலமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். காரே வாங்கினீங்கன்னா கூட சுதந்திரமாக போகணும்ல. காரே திருப்பி திருப்பி உங்களை வேலை வச்சு காரு காசை தாண்டி அது செலவு வச்சுன்னா அந்த கார் எதுக்கு? எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்முடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடாது, நம்மளை வேலை வாங்கக்கூடாது. பணத்து வழியாக இருந்தாலும் சரி, பணத்தை நிறைய செலவு பண்ணோன்னா பணத்தை சம்பாதிக்க நம்ம அழிகிறோம். இந்த அடிப்படை புரியணும். உங்களை நோக்கி வருவாய் வரும்போது கிட்டத்தட்ட உங்களை எந்தவித மன உளைச்சலுக்கும் அதிகமான உடல் அசதிக்கும் உருவாக்காமல் வரணும் பணம். அப்படி யோசிக்கணும். அப்படிதான்